வணக்கம் மகள எல்லாரும் இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹாஸ்டல் டேங்க. லாஸ்ட் இயர் வந்து செம்மையா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ஹாஸ்டல் வீடியோக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னால மோஸ்டா எனக்கு ஃப்ரீயா தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. வேலை இருக்கும், ப்ராஜெக்டோட இருக்கும், பிளேஸ்மெண்ட் இருக்கும், அப்படியே ஒன்று மேலே வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாதிரி ஃபைனல் இயர் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாமே ஃபைனல் இயர் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒர்க் இருக்கும். உண்மையாக சொல்ல போனாங்க. மார்னிங் போயிட்டு பார்ப்போம் என்ன சாப்பாடு. இன்னைக்கு ஃபுல் டே ஸ்பெஷலாக தான் இருக்கும் போது இட்லியை மெல்லமா புட்டு சட்னிலையும் சாம்பாரையும் ரெடி படிச்சேன். ஸ்வீட் சேமியானே தெரியாம சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிட்டேன். இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சு. சாம்பார் வடங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு சேஸை போட்டு எடுத்து வாழை வச்சா எப்பயும் போல நார்மலான ஃபுட்டுதான். சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. மகளே சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்புறோம். ஒரு நாள்லாம் ஓகே தாங்க மார்னிங். அப்புறமா லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு வேறு. இதுக்கெல்லாம் டோக்கன்ஸ் மார்னிங் மட்டும் தான் டோக்கன் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிடலாம். ஏன்னா எல்லா வீக்குனால மதியம் வந்து நான்வெஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஹாஸ்டல். எக் மட்டும் தான் போடுவாங்க, வெஜ் சாப்பிடலாம். அப்புறம் இந்த மாதிரி இயர்லி வந்து நம்ம நான்வெஜ் போடுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் 3 இயர்ஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் அது என்ன போகிறாங்க, எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு மார்னிங்கோட மெனு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாப்பா பண்ணுறேன் பாருங்க. இந்த மார்னிங் இட்லி, அந்த சாம்பாரோட பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி எல்லாம் போட்டுருக்காங்க. ஒயிட் குருமா சட்னி சைட் போல வேற கேட்டு சொல்றாங்க. பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ரூம் போயிட்டு ஒரு சில பேர் ரிவ்யூ கேட்டு நான் மட்டும் சொன்னா போதும், அதில் கூட இருக்கவங்களும் சொல்லணும்ல, போயிட்டு கேட்கலாம். A few moments later. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகிடுச்சுங்க. ஒரு மதிய உணவு போய் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி டோக்கன் எடுத்துன்னு போகணும். டோக்கன் எடுத்துன்னு போகணுன்னா வெளில விட மாட்டாங்க. நான் முன்னாடியே டோக்கன் வாங்கிட்டேன், நேற்றே வாங்கிட்டேன். இன்றைக்கி போய் கொஞ்சம் கூட்டத்தில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. லஞ்சு, டின்னரு அண்ட் ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம்னு சொல்லி 4 டோக்கன்ஸ் இருக்குது. போய் டோக்கன் கொடுத்துட்டு ஃபுட்டு வாங்குவோம். நான்வெஜ் என்னென்ன போட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி, அந்த மட்டன் குழம்பு, ரைஸ், அந்த மாதிரிலாம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது போல். போயிட்டு என்ன அப்படியே உங்களுக்கு பாப்பப் பண்ணுறேன் பாருங்கள் லஞ்சு மெனு என்னென்னு. உள்ளே நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் தெரியும் இதுக்குனால கொஞ்சம் எல்லாம் நல்லா பார்த்து போடுவாங்க. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே அப்போ நண்பர்களை முடிச்சு வச்சுக்கோங்க, உள்ள வாலண்டியர்ஸ் பண்ணுறவங்கள. ஓகேங்களா, இப்போ நம்ம போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. வாய்ஸ் அதிக க்ரௌடாக இருக்கும், வாய்ஸ் எனக்கு கேட்காது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிஞ்சால் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல லைவாக பேசுகிறாங்க. ஓகேங்களா, வாங்க போயிட்டு அப்படியே பார்க்கலாம். கைஸ் உள்ளே வந்துட்டேன். மட்டன் பிரியாணி ஓகேங்களா, அங்கங்கே மட்டன் பிரியாணி, லெக் ஃப்ரை, அப்புறம் குழம்பு. பார்ப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மாதிரி இருக்குது, பரவாயில்ல. தயிர் வந்து நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, டீசெண்டாக இருக்குது. லெக் பீஸ் வந்து பிரியாணியோட கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, வந்து பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் கடைசியில் பார்த்தா இதோட சைஸை பார்த்தா ரொம்ப போட்டுருக்கானுங்க. சரியில்லை. முதல்ல பீஸ் அடுத்து பிரியாணிக்கு வந்தோம்னா சின்னமாக பிரியாணி இஸ் ஓகேங்க, எண்ணெயாக இருக்குது. நான் இன்னும் வந்து பழசம் வந்து தான் சாப்பிடணும், பரவாயில்ல. 6.5 hours later. கைஸ் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல் அண்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் கோல்டுங்க.
A few inches later. கைஸ் 8 o'clock ஆகிடுச்சுங்க. டின்னர் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. நம்ம சின்ன ஒரு காலில் இருந்தேன். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். அப்புறம் மாதிரி ரொட்டி, தோசை, அப்புறம் ஸ்வீட்ஸு, மாக்டெயில்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க போகலாம். மெயினாக டோக்கன் எடுத்துகிட்டு போகணும். டோக்கன்லாம் விட மாட்டாங்க. டோக்கனோட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். One eternity later. இந்த பார்த்த அவசரத்தில் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஆரஞ்சு அண்ட் மின்ட் மாக்டெயில் கொடுத்தாங்க. ஆரஞ்சு மின்ட் மாக்டெயில் மட்டும் பாட்டிலில் இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது. ஓகே, குடிக்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் வந்து குல்ஃபி கொடுத்தாங்க. குல்ஃபினா அமுல்லே வர அந்த கப் குல்ஃபி, அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபுட் வந்து ஓவராலாக சொல்லணும்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. உண்மை என்னன்னா எல்லாமே அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இந்த நானாக இருக்கட்டும், சாரி இந்த ரொமாலியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சிக்கனு, மட்டன் இருந்துச்சு, குடல் கறி இருந்துச்சு, தலைக்கறி இருந்துச்சு. எல்லாமே அந்த ஸ்வீட்டு, மீன் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி மூஞ்சடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட முடியல. உண்மையை சொல்லணும்னா ஃபுல்லாக சாப்பிட முடியல. கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சு. அது இல்லாமல் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு நிறைய இடத்துல. அந்த ரொமாலி மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, பெருசாக வீடியோ நிறைய பேர் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு நைட்டு. நான் வந்து கரெக்டாக டைமிங் அந்த ஹை பீக் டைமில் வர போயிட்டேன்னா, அதனால் எனக்கு உட்கார இடம் பார்த்து உட்காரதே பெரிய டாஸ்க் ஆகிடுச்சிங்க. அதனால தான் பண்ண முடியல. இப்போ நம்ம டிஜே போகலாம். போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, இவங்க வெஜ் பர்சன். நீங்கள் வாங்க. வெஜ்ஜு வந்து என்ன சாப்பிட்டீங்க நைட்டு? ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு, சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. என்னென்ன டிஷ் இருந்துச்சு? என்னதுங்க? வெஜ் ஐயோ விட்டுருங்க கைஸ். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம டிஜேக்கு போகலாம். எப்படி இருக்கு என்ன இருக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அப்படியே ஒரு சேஸில் போட்டு ஒரு மாக்டெயில். அந்த மின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சிப்லேயுமே அந்த மின்ட்டு வந்து எனக்கு வருது. அந்த பீல்ஸ், அந்த ஆரஞ்சோட வீல்ஸ்லாம் வருதுங்க, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பனானாஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த நம்ம இதில் சாப்பிடலாம். இப்போ டிஜே பார்ட்டிக்கு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு டான்ஸ் ஆட போகிறோம். அதுதான் எப்படி தான் ஆட போகிறோம் தெரியல, ஆனால் ஆடுவாங்க எல்லோரும். வாங்க போகலாம். கைஸ் சாரி, பின்னாடி பேக்ரவுண்டில் விஜய் சித்து வீடியோஸ் ஓடிட்டுருக்கு. கைஸ் இப்போ நம்ம போயிட்டு நல்லா பேச முடியுமான்னு தெரியல. சாங்ஸ் ஓடிட்டுருக்கு, காப்பிரைட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் பேசுகிறேன், இல்லைனா பேக்ரவுண்டில் எதாவது ஆட் பண்ணுறாங்க. ஸோ சாரி. ஓகேங்களா, லாஸ்ட்டு 3 இயர்ஸுமே நான் கலந்துக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த ஹாஸ்டல் டேயில். அப்புறம் இது ஃபைனல் இயர் ஆஃப் ஹாஸ்டல் டே. நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னாங்க. போவோம். போயிட்டு எண்ட் ஆஃப் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் அவங்க ஒர்க்கு பேஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்க ஒரு 10 பேர் தான் இருப்போம் எனக்கு தெரிஞ்சிடும் எங்கள் கேங்கில். அதில் 10 பேர் இப்போ வர ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் வருவாங்க. ஓகேங்களா, போயிட்டு முடிஞ்சால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இல்லைனா அப்படியே ஒரு சினிமாட்டிக்காக காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேங்களா, ஃபுல் லைட் செட்டப்லாம் இருக்குது. ஹாஸ்டல்ஸ் வரி எல்லாமே ஃபுல்லாக லைட் செட்டப் போட்டு சாங்ஸ் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே போட்டுருவாங்க. ஃபுல்லாக சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேணும்னு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, போவோம் வாங்க. கைஸ் இப்போ தான் என்னோடய ஹாஸ்டல் வெளியே வந்துருக்கு. பின்னாடி இருக்குது ஹாஸ்டல், என்னோடய ஃபைனல் இயர் இளங்கோ ஹாஸ்டல். அப்புறம் ஃபைனல் இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளங்கோன்னு ஒரு ஹாஸ்டல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பன் ஒரு ஹாஸ்டல் இருப்பாங்க. நான் இளங்கோவில் தான் இருக்கேன். அப்படியே உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க லைட்ஸ்லாம் காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்களா, எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. போவோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சிட்டு இருக்குல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுது ரொம்ப. வினித்து எப்படி இருந்துச்சு ஹாஸ்டல் டே? அதை பற்றி நீங்கள் ஹாஸ்டல் டே இந்த வருஷமும் ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. போய் டான்ஸ் ஆனால் தாங்க என்னன்னு தெரியும். போய் ஆமாம், ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலாக எப்படி ஆட போகிறோம்னு தெரியல. நல்லா ஃபுல்லாக ஹெவியாக போட்டாங்க, ஆனால் எதுவும் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு எங்களால். ஆமாம், சரிங்க, நைட்டு தவிர முடிய போகுது. அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். தூரத்தில் அங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பக்கத்தில் போகலாம். ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அங்கே தான் லைட்ஸ்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போயிட்டு.